dance by first standard girls from CBSE. They are strong, they are synchronous, they have the shiny outfit and a lot martial art trick up their sleeve. Yes, let us welcome our first standard CBSE girls. They are going to rock on the stage. Wow, superb. Thank you, குட்டீஸ். பஞ்சாபி நடனத்தை வண்ண உடையில் வந்து அழகாய் ஆடி நம்மை மகிழ்வித்து சென்ற சிபிஎஸ்இ கண்மணிகளுக்கு நன்றி. तेरा
Make some noise for the Desi Boys. D-Boys. D-Boys. देखो आंखों की मचाल देखो करे ये धमाल देखो अरे दिल को तुम संभाल देखो अरे राम जी की चाल देखो आंखों की मचाल देखो करे ये धमाल देखो अरे दिल को तुम संभाल देखो अरे चाल देखो ढाल देखो रगों में उबाल देखो यही सिलसिला मुकाला मुकाबला लैला ओहो लैला मुकाबला सुभान अल्लाह लैला ओहो लैला। गणपत बजाना काय को बंद किया? Wonderful dance. Thank you, guys. Radha Mata
நாடக மீத இரண்டாம் எலிகேசி பரா பரா பரா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நம் நாட்டில் 3 பிரச்சனைகள் விரித்தாடுகிறது. வணக்கம் அண்ணா. முதலாவதாக கொசு தொல்லை, இரண்டாவதாக சுற்றுச்சூழல் சீர்கேடு, மூன்றாவதாக விவசாயம். நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? இதுவரை என் காதுக்கு எட்டவே இல்லையே. யார் செய்த தவறு? சரி, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறும் உங்கள் கருத்தை. மன்னா, கொசுக்களை பிடித்து நசுக்கினால் என்ன? அப்படியே உன்னை பிடித்து நசுக்கினால் என்ன? மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? மன்னா, கொசு கடிக்கும் வரும்போது ஓடி ஒளிந்து விட்டால் என்ன? நீ அப்படியே ஓடிவிடு, திரும்பி வந்து விடாதே. அமைச்சரே, தங்களின் கருத்து? மன்னா, அது வந்து என்ன அமைச்சரே? துதிப்பாடுகிறீர் மங்குனி அமைச்சரே. நிறுத்துங்களால பாண்டிகளா. அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் கொசுவை வளர்ப்பதற்கு வழி கூறுகிறீர். யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்தீனக்கா? நம் நாட்டின் அவை புலவரை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வருக வருக புலவரே. வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்தது நோக்கம்? புலவரே, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. அதனால் கொசுவை ஒழிக்க கூறும் உங்கள் கருத்தை. அண்ணா, முதலாவதாக வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டக்கூடாது. இரண்டாவதாக வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் சரியாக செய்தால் கொசுவை அறவே ஒழித்து விடலாம் அண்ணா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அடுத்ததாக விவசாயம். மன்னா, எங்கள் கருத்தையும் கேளுங்களேன். உங்கள் கருத்து சிரிக்க மட்டுமே, சிந்திக்க அல்ல. நாம் தென்னாலிராமனிடம் 10 கேள்வி கேட்போம். அதில் அவர் சரியாக பதில் சொன்னால் அவரே அறிவில் சிறந்தவர் ஆவர். யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்தீனக்கா? தென்னாலிராமனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வருக வருக தென்னாலிராமா. வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? உங்கள் புலமையை சோதிக்க 10 கேள்வி கேட்க போகிறேன். அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை நானே கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. தென்னாலிராமா, கூறுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது? கல்வியும் வேவியாரம்பி பள்ளியும். பிரிக்க கூடாதது? பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்தே இருப்பது? ஆசிரியரும் மாணவரும். சேராயிருப்பது? வறுமையும் நோயும். செய்ய கூடாதது? வஞ்சனையும் துரோகமும். செய்ய கூடியது? தானமும் தர்மமும். பார்க்க கூடாதது? தொலைக்காட்சியும் கணினியும். பார்க்க கூடியது? படிப்பும் நேரமும். அறிவுக்கு? கல்வி. கல்விக்கு? ஏவிஆர்எம் மெட்ரிகுலேட்டர் பள்ளி. தென்னாலிராமா, விவசாயிகளின் நல்வாழ்வுக்கு வழிமுறைகள் என்ன? நிலத்தடி நீரை பாதுகாத்தல் வேண்டும். ஏரி குளங்களை பராமரிக்க வேண்டும். கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவர்களே விலை நிர்ணயம் செய்தல் வேண்டும். மின்சாரம் இலவசமாக வழங்க வேண்டும். படித்தவர்கள் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும்.
இதை செய்தால் விவசாயிகளின் வாழ்வே செழிக்கும் அண்ணா. அமைச்சர்களே, தென்னாலிராமன் கூறியது போல செய்யுங்கள். நம் நாடும் வீடும் செழிக்கட்டும். Wow, superb. Heart-stealing performance. Thank you guys. சுற்றுப்புற தூய்மை, கொசு ஒழிப்பு, விவசாயம் பற்றி எடுத்து கூறிய மன்னர் எலிகேசியின் குழுவிற்கு நன்றி.